திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கூகாயன என் கிளை கூடியள போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல வேளவ நாளுகவே தியாகாசுரலோக சிகாமணியே. திருச்சிற்றம்பலம். சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் 11. பிரம்மசாத்த மூர்த்தி. பிரம்மசாத்த மூர்த்தி என்கின்ற முருகப்பெருமானுடைய வடிவத்தின் தத்துவ விளக்கத்தை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். சுப்பிரமணிய கடவுள் ஆட்டுக்கடாவை வாகனமாகச் செலுத்தி பல திருவிளையாடல்களை புரிந்து கொண்டு வெள்ளிமலையின் கண் வீற்றிருந்து அருள்கின்றார். அப்பொழுது பிரம்மதேவன் இந்திராதி தேவர்களோடும் கிண்ணரர், கிம்புருடர், சித்தர், வித்யாதரர் முதலிய கணங்களோடும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக அங்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது வாயிலில் சுப்பிரமணிய சுவாமி இருப்பதை பார்த்தும் பார்க்காதது போல இவன் ஓர் இளைஞன் தானே என்று இருமாந்து செல்லுகின்றான். சுப்பிரமணியன் வேறு, சிவபெருமான் வேறு என்று நினைக்கின்ற அவனுடைய உள்ளத்தை நினைந்து பிரம்மன் செய்த இந்த அபராதத்தை கண்டு அவனுடைய பிழையை தீர்த்து வைக்கும்படி முருகப்பெருமான் திருவுள்ளம் கொள்கின்றார். அப்பொழுது அங்கு சென்று கொண்டிருக்கின்ற பிரம்மதேவரை அழைத்து, நீ யார் என்று வினவுகின்றார். அவ்வளவுதான். விதியோன் நடுநடுங்கி துணுக்கமுற்று என் வினையும் என்ன விளையுமோ என்று ஏங்கி, அடியேன் படைத்த தொழிலை உடைய பிரம்மன் என்று சொல்லுகின்றான். அப்படியா? அங்கனமாயின் உனக்கு வேதம் வருமோ என்று சுவாமி கேட்கின்றார். பிரம்மதேவன் கூறுகின்றான், ஐயனே, 18 வித்தைகளிலும் வல்லமை உள்ளேன். அவற்றை பலருக்கும் உபதேசிக்கும் ஆச்சாரியனாகவும் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். முருகப்பெருமான் அவைகளை கேட்டு திருவாய் மலர்ந்தருளி, நன்று நன்று, அத்துணை வல்லமை உடையையோ நீ? அங்கனமாயின் இருக்கு வேதங்களை கூறுவாய், உன்னுடைய வன்மையை நாம் அறிகின்றேன் என்று சொல்லுகின்றான். அது கேட்டு மலரோன் வாய் திறந்து 13 எழுத்தாகிய ஓகாரத்தை விந்து நாதங்களுடன் சேர்த்து ஓம் என்று உச்சரித்த மாத்திரையிலே சர்வலோக பரமாச்சாரியாகிய முருகப்பெருமான் திருக்கரத்தை காட்டி, சதுர்முகா, நிற்க அதனுடைய பொருளை விளங்க உரைப்பாய் என்று அருள்கின்றார். பிரம்மன் சொல்லத் தொடங்குகின்றான். ஐயனே, ஓம் என்பது பிரணவம் எனப்படும். எல்லா வித்தைகட்கும் எல்லா மந்திரங்கட்கும் முதலாய் உள்ளது. சொல்லுமிடத்து சொற்பிரபஞ்சம் எல்லாம் இதன் கண் தோன்றா நிற்கும். அது அதர்வண வேதத்தின் 9 சாகைகளுள் ஒன்றாக காணப்படுகின்றது. இப்படி வேதங்கள் தோறும் அதன் பெருமை விளக்கமாக கூறப்படுகின்றது. பிரகரடம் என்னும் தத்துவ ஞானத்தை உண்டாக்கலார் பிரணவம் என்று பெயர் பெற்றது. அது வியட்டி பிரணவம், சமட்டி பிரணவம் என இருவகைப்படுகின்றது. வியட்டி பிரணவமாவது அகார உகார மகாரங்களாகும். சமட்டி பிரணவம் ஆவது அவை 3 எழுத்தும் சேர்த்து ஓம் என்று ஒலிப்பதாகும். வியட்டி பிரணவம் அபர பிரணவம் எனவும் சமட்டி பிரணவம் பிரணவம் எனவும் சொல்லப்படுகின்றது. இப்பிரணவம் வந்த வரலாற்றை நாம் அறிவோம் என்று அவனுடைய படைத்தல் தொழிலையும் அவன் எவ்வாறு செய்கின்றான் என்பதனையும் விலாவரியாக சொல்லுகின்றான். அப்பொழுது முருகப்பெருமான் நகைக்கின்றார். நகைத்து பிரம்மன் உரைத்ததையெல்லாம் கேட்டு, இவைதாமோ அந்த பிரணவத்தின் பொருளாவன என்று நகைத்து உண்மை பொருளை உணர்த்தி என்றார். பிரம்மனோ திகைத்து ஒன்றும் தெரியாது மயங்கி நிற்ப, இங்கனமுள்ள நீயோ படைக்கும் தொழில் செய்கின்றாய், இவ்வாறு சிருஷ்டியும் புரிகின்றாய், நீயோ அகாரப் பொருளாய் இருப்பவன் என்று சொல்லுகின்றாய், நன்று நன்று என்று உரைத்து அப்பிரமனது 4 முடிகளும் குலுங்கும்படி குட்டி அருளுகின்றார். இத்தகைய விருண்ட உள்ளத்தானை சிறையிடுக என்று ஆஞ்ஞாபிக்கின்றார். வீரவாகு தேவரும் அங்கு நின்ற வீரர்களுமாக பிரம்மனை பற்றி இழுத்துச் சென்று கந்தமலைக்கண் உள்ள குகை ஒன்றினில் அடைக்கின்றார்கள். பிரம்மன் மிகவும் வருத்தமுற்று ஆங்கு சிறையிருக்கின்றான். சுப்பிரமணிய சுவாமி பிரம்மனை தண்டித்து சிறை வைத்தமை கேட்டு கூட வந்த கணங்களெல்லாம் விதிர்விதிர்ப்பிற்று வணங்கி செல்லுகின்றார்கள். பிரம்மசாத்த மூர்த்தியின் இலக்கணம் கூறுமிடத்து
ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் வரதம் கமண்டலம் என்ற 2ம் இடத்திருக்கரங்களில் பொருந்தவும், அபயம் அக்கவடம் என்பன வலத்திருக்கரங்களில் பொருந்தவும் தாமரை மலரை ஒத்த பிரகாசமுடையவராய் விளங்குகின்றார் இந்த பிரம்மசாத்த மூர்த்தி என்று நமக்கு சுப்பிரமணிய பராக்கிரமம் விளக்குகின்றது. இதனை தணிகை புராணம் அகத்திய படலத்தில் வரதமணி குண்டிகை 2ம் வாமத்திருக்கை தலமாக்கி புறவு புரியும் அபயமோடு புரைதீர்க்க வடம் வளப்பால் இரவை இரிக்கும் வளத்த மைத்திட்டு எல்லா உலகும் இனிதளித்து பிரம்மசாத்தன் எனப் பொழிந்த பெருமான் உருவம் பிறக்குனரும் என்று இந்த தத்துவத்தின் விளக்கத்தை நமக்கு இந்த பாடல் காட்டுகின்றது. பிரம்மசாத்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.